வணக்கம் நண்பர்களே, இவன் வந்துட்டார். இன்று நம்மை தேட இவ்வீடு ஒன்றில் ஒரு பரிசு வேட்டையரை நான் பணியில் அமர்த்தினேன். அவர் நம்மை எல்லோரையும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அவருக்கு தண்டனை கிடைக்கும். நான் உங்களை நோக்கி வருகிறேன். அவர்கள் பரிசு வேட்டையரை கேள்விப்பட்டார்கள். ஆனால் அவர் நம்மில் ஒருவரையாவது கண்டுபிடித்தால் அவருக்கு ஒவ்வொருவருக்கும் $1000 கொடுக்க வேண்டும். நாம் வெல்ல போகிறோம், அதை நான் அறிவேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க வேண்டும். நீங்கள் பைத்தியமா? True. எங்களை 5 நிமிடங்களுக்குள் கண்டுபிடித்து விடுவார்கள். நாம் மறைவதற்கே இடமே இல்லை. அதனால்தான் நாங்கள் 5 வித்தியாசமான இரகசிய அறைகளை கட்டுவோம். Oh my god, 5 வித்தியாசமான அறைகள். மற்றொரு விஷயம், இதற்குள் எவ்வளவு நேரம் இருக்கிறது? அவர் இங்கு 1 மணி நேரத்தில் வருவார். என்ன? எப்படி? நாம் என்ன செய்ய போகிறோம்? ஓப்ஸ், என்னால் தவறு. இப்போது இருந்து 58 நிமிடங்களில் அவர் இங்கு வருவார். வாங்க. நண்பர்களே, நாங்கள் வெல்ல வேண்டும் என விரும்பினால் லைக் பொத்தானை அழுத்தவும். வாங்கலாம். நாம் எங்கு செல்ல வேண்டும்? நான் மிகவும் இளமையானவள். நான் இறக்க விரும்பவில்லை. ஓ இல்லை, இவ்விடம் உண்மையில் பாதுகாப்பற்றது. எனக்கு ஒரு மேஜைமையின் தேவை இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ, இது என்ன? ஒரு சந்தாதார பொத்தான். நீங்கள் சந்தாதார பொத்தானை அழுத்தும் வரை நான் என் இரகசிய மறைவு இடத்தை முடிக்க முடியாது. நான் காத்திருக்கிறேன். சரி, சந்தாதாராகும் உங்களுக்கு நன்றி நண்பர்களே. இப்போது தொழிலுக்கு திரும்புவோம். ஓ மை காட், அது எனக்கு தேவைப்பட்டதே இதுதான். வாவ், புத்திசாலி. நான் ஒரு அசாதாரண புத்திசாலி. நீங்கள் உண்மையிலேயே பேசுகிறீர்களா? நீங்கள் மேஜையின் கீழ் மறைகிறீர்களா? அது பரிசு வேட்டையர் முதலில் தேடுவார் இடம். அது மிகவும் முட்டாள்தனமான யோசனை. அது நல்ல யோசனை என்று நான் நினைத்தேன். நான் தவறாக கணித்தேன். ஓ, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். மன்னிக்கவும், நான் கொஞ்சம் பதட்டமாக. எனக்கு சிறிது தனிப்பட்ட நேரம் தேவை. ஓ, நன்றி. நீங்கள் ஏன் நிற்கிறீர்கள்? பரிசு வேட்டையர் நம்மை பிடிக்கப் போகிறார். விரைவாக செய். நீங்கள் மறைவதற்கான இடத்தை கண்டுபிடித்தீர்களா? இல்லை. Bruh. வேகமாக செல்வேன். 1 நிமிடம் காத்திருக்கவும். நான் ஒரு பெரிய புகைப்படத்தை மேலே வைத்து அதன் பின்னால் மறைந்து விடலாம். அது அற்புதம். அதை செய். காத்திருங்கள். இப்போது அதை அச்சிட வேண்டும். இது ஏன் இவ்வளவு மெதுவாக இருக்கிறது? வேகமாக 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 வாங்க. ஓ, அது முடிந்து விட்டது. சரியானது. வாவ். நான் ஒரு அசாதாரண புத்திசாலி. அதை பற்றி எனது கருத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? வேண்டாம். இது மிகச் சிறியது. நீங்கள் உடனடியாக பிடிக்கப்படுவீர்கள். சரி, நீங்கள் ஏதேனும் யோசனை கண்டுபிடித்தீர்களா? இல்லை. ஆம். மாமா, அவர் சரியாக சொல்கிறார். நான் மிகவும் விரைவாக ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ மை காட், இது எப்போது வேலை செய்யாது. நான் இங்கே நன்றாக தெரிகிறேன். அது நல்ல யோசனை என்று நினைத்தேன். 1 நிமிடம் காத்திருக்கவும். இது வேலை செய்யலாம். முடிவாக நான் முடித்து விட்டேன். இதுவே என் புத்திசாலித்தனமான யோசனை நண்பர்களே. பரிசு வேட்டையர் இங்கு வருவது பற்றி ஒருபோதும் நினைக்க மாட்டார். அவர் இதை மிக வெளிப்படையாக நினைப்பார் மற்றும் இங்கு வர கவலைப்பட மாட்டார். ஆபத்தானது ஆனால் புத்திசாலித்தனமானது. 2வது மாடியில் மறைவதற்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன. இந்த விஷயம் மிகவும் வழுக்கின்றது. யார் யா? இது ஒரு மோசமான யோசனை. இல்லை. இதுவும் ஒரு மோசமான யோசனை, ஏனெனில் இது அவருக்கு என்னை தேடவிருக்கும் முதல் இடம். இருப்பது 1 அறை மட்டும் உள்ளது. அந்த கதவை மூட ஏதேனும் இருந்தால் நல்லது. 1 நிமிடம் காத்திருங்கள். கதவை மூட இதுவே எனக்கு கம்பளம் இருக்கிறது. இது 100% வேலை செய்யும். வாவ். இதை பாருங்கள். மீதம் உள்ளவை சில நுண் உணவுப் பொருட்கள் மட்டுமே. நீங்கள் காண்பது போல நண்பர்களே, என் அறை ஒரு சாதாரண அறை. இப்போது எனக்கு செய்ய வேண்டியது நல்லபடி சந்தோஷமாக இருக்கவே தான். நன்றி. பரிசு வேட்டையர் என்னை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார். நான் வருகிறேன்.
நண்பர்களே, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் பரிசு வேட்டைஞரை முற்றிலும் குழப்ப வேண்டும். அவனை ஏமாற்ற இங்கே ஒரு போலி முகாமை அமைக்க போறோம். அடுத்ததாக இவனின் அறையில் கண்ட அந்த அலமாரியை கொண்டு இந்த கதவை மூடி அவரை மறுபடியும் குழப்ப போகிறேன். இறுதியாக இது என் உண்மையான மறைவு இடமாக இருக்கும். என் கணக்கில் இந்த பரிசு வேட்டைஞர் என் அனைத்து வழிகளில் உள்ள சதி உண்மைகளை கண்டுபிடிக்க மற்றும் எனது மறைந்த அடித்தளத்தை கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு முட்டாள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் என்னை ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார். உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். நான் உங்களை நோக்கி வருகிறேன். அதை மன்னிக்கவும், எனக்கு ஒரு இரகசிய நுழைவு தேவை. இதுவே. தேன், இது என்ன? நீ என்ன செய்கிறாய்? என்னுடைய அலமாரியை ஏன் உடைக்கிறாய்? மன்னிக்கவும் ஐவன், எனக்கு ஒரு இரகசிய நுழைவு தேவை. அது மிகச் சரியான அலமாரி. இல்லை, எனது அலமாரி. சரி, அதை பயன்படுத்திக் கொள். வேறென்ன? இந்த பவுண்டி ஹண்டருடன் நாம காத்திருக்க முடியாது. வெளியில் மறைவதற்கான இடம் இருப்பதை காண்போம். அந்த புதர்களில் நான் மறைந்து கொள்ள முடியாது. நண்பர்களே, தண்ணீருக்குள் மறைந்து விடலாமா? வேண்டாம். பின் இல்லை. நான் என் இரகசிய அறையை எங்கு கட்டுவேன் என்பதை நான் உடனடியாகவே தெரிந்தேன், ஏனெனில் இது என் வீடு. இதில் ஒவ்வொரு மூலையும் எனக்கு தெரியும். இங்கே தான் நான் என் இரகசிய அறையை கட்டப் போகிறேன். எனவே இங்கே ஒரு மறைவு சுவர் கட்ட முடிவு செய்தேன். என்னுடைய இரகசிய அறையில் என்ன இருக்க முடியும்? முதலில் நான் நிறைய இனிப்புகள் கொண்ட ஒரு கம்பால் இயந்திரம் வைத்திருக்கிறேன். மற்றொன்று என்னுடைய சொந்த குளியலறை. இங்கே இந்த சோஃபாவில் உள்ள துளையில் நுழைவு இருக்கும். இது இறுதி பரிசமாகும். பவுண்டி ஹண்டர் என்னை எப்போதும் கண்டுபிடிக்க மாட்டான். காத்திருங்கள், நான் விரைவாக செய்ய வேண்டும். இரகசிய அறையை கட்டுவதில் நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். ஆகவே போலாம். சுவர்களில் நிறைய காலி இடங்கள் உள்ளன என்று எனக்கு தெரியும். இது உள்ளே மறைவதற்கான சிறந்த இடமாக இருக்கும். இங்கே கூட இல்லை. இது மென்மையானது அல்ல, இது கல். ஓ, அதை கேட்டீர்களா? இது உள்ளே மறைவதற்கான சரியான இடம். இந்த சுவருக்குள் ஒரு துளை உள்ளது. இப்போது இடிப்பு நேரம். ஆமாம், சரி நண்பர்களே, இதுவே எனது சுவர். நாம் வெட்டப் போகிறோம். அடுத்தது, அது வலிக்கிறது. சரி, சரியான அளவீடுகளுக்கு எனக்கு நேரமில்லை. என் புதிய கோடாளியை பாருங்கள். இப்போது இதை பயன்படுத்தி சுவரில் ஒரு துளை செய்ய போகிறேன். 3, 2, 1. இது நான் நினைத்ததை விட கடினம். இன்னொரு முறை தட்டுவோம். 3, 2, 1. மைக், இல்லை, நீ என்ன செய்கிறாய்? என் வீட்டை ஏன் அழிக்கிறாய்? அண்ணா, அமைதியாக இரு. நான் ஹாரி பாட்டர் படத்தில் போல படிக்கட்டின் கீழ் ஒரு துளை செய்ய மட்டும் தான் இருக்கிறேன். நீங்கள் ஹாரி பாட்டர் படத்தை பார்த்தீர்களா? இதையெல்லாம் நான் ஏன் தொடங்கினேன்? இது எப்போதையிலும் சிறந்த அறையாக இருக்கும். இவனிடம் ஒன்று இருப்பது எனக்கு தெரியும். இங்கே ஏதோ உள்ளே இருக்க வேண்டும். சரியானது. ஒரு ஹாரி பாட்டர் உடை. போவோம். மிக மோசம். நான் கதவை மூடிவிட்டேன். இப்போது உங்களுக்கு காண்பிக்க சிறப்பு ஒன்றை வைத்திருக்கிறேன். இங்குதான் என் இரகசிய நுழைவிடம் இருக்கும். இது பவுண்டி ஹண்டரை ஏமாற்றும் என்று நினைக்கிறேன். அவர் சிறிய குழந்தையை போல் கதறுவார்னு நம்புகிறேன். அப்படி சின்ன விஷயமா பயமுறுத்தும் சர்ப்ரைஸ் கிடைக்கும். அவெண்டிகிடாப்ரா. அப்படித்தான். என்னை அப்படி பயமுறுத்த வேண்டியது ஏன்? அடடா, நான் சக்தி வந்து கொண்டிருக்கிறதே என்கிறேன். இனிமேல் இந்த அழகிய நாற்காலியால் இந்த துளையை மூட வேண்டும். வோல்ட்மோட் வந்தால் நான் போராட தயாராக உள்ளேன். மைக், இது பவுண்டி ஹண்டர் வோல்ட்மோட் அல்ல. அடடா, இந்த கம்பளி உனக்கு எப்படி துணை செய்ய போகிறது? இந்த போர்வை சிறப்பு சக்திகளை கொண்டுள்ளது. அவர் கதாபாத்திரத்தில் முழுமையாக மூழ்கி போயிருக்கிறார் என்று நினைக்கிறேன். சரி, எனது நுழைவை காண நேரமாயிற்று. இருப்பினும் நண்பர்களே, நான் கட்டிய சுவரை பாருங்கள். இது மிகவும் சரியானது என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அங்கே, கிட்டத்தட்ட அங்கே. ஓ, நான் இறுதியில் முடித்து விட்டேன். இது நிறைய வேலை எடுத்தது. நண்பர்களே, இதுவே என் இறுதி அறை. இந்த இனிப்பு இயந்திரம் இங்கே இருக்கு. அடுத்தது என் படுக்கை.
இங்கே சில சிற்றுண்டிகள் டோரிட்டோஸ் பிரைம். இதில் இருக்கை உள்ளது, எனவே நான் இங்கே அமைதியாக இருக்க முடியும். இறுதி விஷயம் எனது சொந்த குளியலறை, குளியல் கழிப்பறை எல்லாம். இறுதியாக என் இரகசிய அறை தயார். அதில் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறதா? நான் உங்களை ஒரு அறை சுற்றலுக்கு அழைத்து செல்வேன். நான் அலமாரியை எடுத்துக்கொண்டு பின்னிலை உடைத்து பின்னால் மறைவதற்காக செய்தேன். பவுண்டி ஹண்டர் என்னை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது நான் இங்கே மறைந்து கொண்டு இந்த வெள்ளை பலகையை பயன்படுத்துவேன். அப்போது அவர் என்னை காண முடியாது. நம்புகிறேன் அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார். மற்றும் நான் சூழ்ச்சி புகலிடத்தில் அச்சுறுத்தலான அதிர்ச்சி பரிசும் பெற்றேன். என்னை எல்லாம் இங்கே ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு சிறந்த இரகசிய தளம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு நிச்சயமா? நான் பாய மறந்துவிட்டேன். எனக்கு சிறிது அலங்காரம் தேவை. எனது மறைவு இடத்தில் சிறிது பசுமை தேவை. நீங்கள் இது முக்கியமில்லை என்று கூறலாம், ஆனால் எனக்கு இது முக்கியம். உள்ளே நிறைய பசுமை உள்ளது. நான் மறைவதற்கான நேரம் வந்துவிட்டது. என் இரகசிய அறைக்கு வரவேற்கிறேன். சிறிய அறை சுற்றுப்பயணம். இங்கு ஒரு சிறிய படுக்கை, சில தலை தூக்கிகள், ஒரு சோஃபா. நான் படுத்துக்கொண்டு வெகுமதி வேட்டைக்காரன் என்னை கண்டுபிடிக்குமா இல்லைமா என்பதை காத்திருக்கலாம். எனக்கு ஒரு நாற்காலி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இங்கே எனக்கு அது கிறிஸ்துமஸ் விளக்குகள் உள்ளன. நான் அவற்றை ஏற்றவும் முடியும். பாம், இது மிகவும் குளிர்ச்சியாகவும் மந்திரமாகவும் தெரிகிறது. இப்போது நான் உட்கார்ந்து காத்திருக்க போகிறேன், யாராவது பிடிக்கப்படும் வரை. நான் இல்லை, ஏனெனில் என் இரகசிய அறை சிறந்தது. அறை கொஞ்சம் சிறியது, ஆனால் இது மோசமாக இல்லை. ஆனால் இது உண்மையில் மோசமாக இல்லை. நான் முதலில் வெகுமதி வேட்டைக்காரன் என்னை கண்டுபிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் 4வது அல்லது 5வது முறையாக கண்டுபிடிக்கப்பட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இறுதியாக நான் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் வெல்ல போகிறேன். வெளிப்படையாகவே நான் 2 முட்டாள் திட்டங்களை அமைத்தேன். அவை அனைத்தும் மோசமாக முடிந்தன. ஆனால் பின்னர் இந்த திட்டம் உண்மையில் சிறப்பாக இருந்தது. நாங்கள் அதை செய்துவிட்டோம். நீங்கள் எந்த இரகசிய அறையை மிகவும் விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துகளில் எழுதுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது. நான் என் அறைக்கு சிறிய பருப்புகளை எடுத்து வரலாம். வெகுமதி வேட்டைக்காரன் விரைவில் இங்கே வருவார். நான் நண்பர்களுக்கு எச்சரிக்க வேண்டும். அதுதான் இடம். மேட்ஸ், அவர் இங்கே. அனைவரும் தங்களது அறைகளுக்கு செல்லுங்கள். நெடா, ஓ மை காட், சரி, இது நடக்கிறது. வெகுமதி வேட்டைக்காரன் இங்கே இருக்கிறார். மேட்ஸ், வெகுமதி வேட்டைக்காரனை நான் கேட்கிறேன். FBI திறக்கவும். வெகுமதி வேட்டைக்காரன் வந்து விட்டார். நாம் அமைதியாக இருக்க வேண்டும் மற்றும் எதுவாக வந்தாலும் தயாராக இருக்க வேண்டும். மெட்டல் கட்டுமானம். யாரோ என்னை ஏமாற்ற விரும்புகிறார்கள். அவர் வீட்டிற்குள் உள்ளார். இது எதுவும் நடந்தது போல தோன்றக்கூடாது. மேட்ஸ், நான் என் அறையில் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இங்கே உட்கார்ந்து சுலபமாக இருக்க முடியும். மேட்ஸ், வெகுமதி வேட்டைக்காரனுக்கு எங்களை கண்டுபிடிக்க 20 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. இல்லையெனில் அவருக்கு தண்டனை கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஆனால் இப்போது நான் காத்திருக்கிறேன். புத்திசாலி நகர்வு அல்ல. உங்களுக்கு இது சிரிப்பாக தோன்றுகிறதா? என்னதான், இது ஒரு குளியலறைக்கு மிகவும் விசித்திரமான வடிவமைப்பு. அவர் என் தளத்தை கண்டுபிடித்ததாக நினைக்கிறேன்.
அது நன்றாக இல்லை போல. அந்த பயமுறுத்தும் அதிர்ச்சி அவரை ஓட வைக்குமே என நம்புகிறேன். ஆஹா, உன்னை பிடிச்சுட்டேன். ஓ, இன்னொரு நகைச்சுவையான ஜோக். கட்டுமானம். அட, அவன் மிகவும் அருகில் இருக்கிறான். எப்படி இருந்தாலும் உன்னை கண்டுபிடிக்கிறேன். அவன் என்னை கண்டுபிடிப்பானா? நண்பர்களே, எனக்கு தெரியவில்லை. நான் மிகவும் பயந்து போயிட்டேன். நீ எங்கே இருக்கிறாய்? ஹூ, இதை பாரு, எந்த சுவையும் இல்லையே. சகோதரா ஏ இங்கே வருகிறேன். இது என்ன? நண்பர்களே, அவன் அலமாரியில் ஊடுருவ முயற்சிக்கிறான். நான் நினைக்கிறேன் அது கிடையாது. அச்சுறுத்தும் அதிர்ச்சி ஏதாவது செய்ததா? அவன் என்னை கண்டுபிடிக்க போகிறான். அவன் என்ன செய்கிறான்? மற்றொரு பெண் எனக்கு. நிறுத்து. சிக்கிட்டாய். இல்லை, அவன் என்னை கண்டுபிடித்தான். இல்லை இல்லை. ஒரு கிண்ணம் செய். என்ன? ஒரு சிதறல் இல்லை. அவன் ஸ்டான்லியை பிடித்தான் என்று நினைக்கிறேன். ஆஹா, இது உங்களுக்கு நகைச்சுவையாக தோன்றுகிறதா? அவன் ஏதாவது அடிக்கிறான். அது நல்லதில்லை. சகோ அது என்ன விஷயம்? ஓ மை காட், ஓ மை காட். அந்த கைதிகளை பிடிப்பவர் பின்பக்கம் கதவை பயன்படுத்தினான். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை பிடித்தேன். ஓ இல்லை. நீ என்னை பிடித்தாய். அழகாக சுட்டாய். நான் ஒரு மேதை இல்லை என்று நினைக்கிறேன். விளக்குகள் அணைக்கப்பட்டுள்ளன. நான் மிகவும் பயந்து விட்டேன். இந்த மந்திரத்தை நான் முயற்சி செய்கிறேன். லுமோஸ் 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 மேக்சிமஸ். அது என்ன? இப்போ நானே இன்னும் அதிகம் பயந்து விட்டேன். அவன் என்னை கேட்டான் என்று நினைக்கிறேன். அது மிகவும் சத்தமாக இருந்தது. நான் அதை கூட ஏன் செய்தேன்? நான் எங்கோ ஒரு உலோக வாசனை வருகிறது. அது என்ன? நான் மிகவும் பயந்து விட்டேன். மைக், நான் உன்னை காண்கிறேன். சிக்கிட்டாய். கீழே வா. ஆஹா, அந்த கத்தலை கேள்விப்பட்டீர்களா? அது மைக் என்று நினைக்கிறேன். அவன் சிக்கி இருக்கிறான் என்று நினைக்கிறேன். சரி சரி,
நான் வெளியில் வருகிறேன். இதை கட்டுவதில் நான் மிகவும் முயற்சி செய்தேன். அதை உருவாக்க என்னால் பல நேரம் எடுக்கப்பட்டது, ஆனால் அவன் அதை அழித்தான். கழித்து 1, 2 அல்லது 3 எனக்கு தெரியவில்லை. அந்த அறை மிகவும் வசதியானது மற்றும் அழகாக உள்ளது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் அந்த கைதிகளை பிடிப்பவரை பற்றி கவலைப்படுகிறேன். அந்த இனிப்புகள் கூட இப்போது என்னை மகிழ்ச்சியாக்கவில்லை. இந்த அறை சந்தேகத்திற்குரியதாக தெரிகிறது. அதை பார்க்கிறீர்களா? அது சிறப்பாக இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. அவர் என்ன பற்றி பேசுகிறார்? ஓ நண்பர்களே, ஓ தாருங்கள் தாருங்கள் தாருங்கள். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். ஏய் நிறுத்து நிறுத்து. நீங்கள் என்னை கண்டுபிடித்தீர்கள். ஏய், இது என்ன? ஏய், நீங்கள் என்னை கண்டுபிடித்தீர்கள். சரி, நீ இங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரிந்தது. ஆஹா, நீங்கள் என்னை கொண்டு விட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு நிமிடம் தாமதமாக வந்தீர்கள், அதனால் நீங்கள் ஒரு தண்டனை பெறுவீர்கள். இல்லை, அப்படியே பரிசுக்காக வலைவீச்சு செய்தவர் என்னை காப்பாற்ற முடியாததால் அவருக்கு தண்டனை கிடைக்கிறது. 3, 2, 1 மிதக்கவை. ஏய் நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மறக்காதீர்கள். நிறுத்துங்கள், அவர் மூழ்கி விடலாம். வாங்க போவோம், அவருக்கு உதவலாம். ஓ என் கடவுளே, அவரை மேலே இழுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியாக உள்ளீர்களா? ஆமாம்.